2022 ஃபார்ம் 6 சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். அதை இப்போ யூஸ் பண்ண முடியுமா இல்லை அகைன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த ஃபார்ம் 6 தான் அப்லோட் பண்ணீங்களா, அதை பற்றியான டீட்டெயில் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்படி நீங்கள் அதை அப்லோட் பண்ணி அது ஓகே இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைனா கூட இந்த ஃபார்ம் ஓகே தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. குரூப் 4ல் போஸ்டிங் வாங்கின DW கேட்டகரிக்கு 2Aல கவுன்சிலிங் லிஸ்ட்டில் நம்பர் வந்திருக்கு, சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. குரூப் 4ல் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குரூப் 2Aலையும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆவீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. லிஸ்ட் 3க்கு கவுன்சிலிங் எப்போ இருக்கும், டிலே ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றி எதுவும் ஐடியா இல்லை. ஆனால் லிஸ்ட் 3 ஏன் அவங்க விடலைன்னு அதுக்கும் ஐடியா இல்லை. எனக்கு மெயில் ஐடி இல்லை, நார்மல் மெசேஜ் வருமா ப்ளீஸ் ரிப்ளைன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் எந்த ஐடியில் வந்துச்சு, மெயில் ஐடியில் வந்துச்சா இல்லை எஸ்எம்எஸில் வந்துச்சா? கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடி இப்போ என்ன ஆச்சு, இதை பற்றியான டீட்டெயில் நீங்கள் எதுவுமே சொல்லலை. மெசேஜ் வந்து மெயில் ஐடியிலையும் வரும், எஸ்எம்எஸ்லையும் வரும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் எஸ்எம்எஸ் மெசேஜ்லேயே நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க மெமோ ஓப்பன் ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. குரூப் 2A பொறுத்த வரைக்கும் இன்னும் மெமோ வந்து ஆக்டிவ் ஆகலை. ஆக்டிவ் ஆன பிறகு நான் திரும்ப ஒரு தடவை வீடியோ போடுறேன், அப்போ நீங்கள் உங்கள் மெமோவை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஃபேஸ் 2 கவுன்சிலிங் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இருக்கும். பர்சனல் கிளர்க்குக்கு தான் ஃபேஸ் 2 இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், பர்சனல் கிளர்க்குக்கு தான் ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வரும்.